ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரை நட்ஸில் லட்டு செய்ய போகிறோம். நான் 100 கிராம் பாதாம் எடுத்துருக்கேன். இப்போ அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காமல் பேன் ஹீட் ஆனோடனே வெறும் ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணுறோம். இதில் ஆயிலோ கீயோ எதுவும் கிடையாது. வெறுமனே இதை ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிப்போம். இப்போ முந்திரி பருப்பு 100 கிராம் எடுத்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். பாதாம் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து முந்திரியை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ முந்திரியை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து அத்திப்பழத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 50 கிராம் அத்திப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அத்திப்பழத்தை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து வால்நட்டை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வால்நட்டும் நான் 50 கிராம் எடுத்துருக்கேன். இந்த வால்நட்டையும் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வால்நட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து உலர்ந்த திராட்சை, கிஸ்மிஸ் பழம். இப்போ நான் உலர்ந்த திராட்சை கிஸ்மிஸ் பழம் இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். கருப்பு நம்ம ஆட் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால நான் இந்த ட்ரைடு கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப புளிப்புத்தன்மை கிடைக்கக்கூடாது லட்டுக்கு அப்படிங்கிறனால. ஏன்னா நம்ம ஸ்வீட் ஆட் பண்ண போகிறது கிடையாது இனிப்புக்கு. அதுக்கு பதிலாக நம்ம பேரிச்சம்பழம் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பார்த்திங்கன்னா வால்நட் சேர்த்துருக்கோம், அத்திப்பழம் சேர்த்துருக்கோம். வால்நட் பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுங்க. இப்போ நமக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லி வால்நட் சாப்பிட்ற மூலயமா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். அடுத்து இந்த பாதாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஹை ஃபைபர் கண்டென்ட்டு. லேடிஸ்க்கு ஒரு 30 ஏஜுக்கு மேலே நமக்கு ஃபைபர் ரிச் ஃபுட்டு தான் தேவை. ஸோ அதனால் பாதாம் எடுத்துருக்கோம். அதில் நமக்கு நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இப்போ கிஸ்மிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா என்ன பண்ணியிருக்கேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ணியிருக்கோம். ஆயிலில் இல்லை கீ சேர்த்தோ ரோஸ்ட் பண்ணலை. பேரிச்சம்பழத்தை நம்ம ரோஸ்ட் பண்ண முடியாது. ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகி பிசு பிசு தன்மை கொடுத்துரும். இது எல்லாமே கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆகட்டும். ஆகினோடனே இதோட நம்ம ஒரு 100 கிராம் பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் பவுட்ரு மாதிரி அடிச்சுட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸ் பவுடராக அடிக்க முடியாது, கொஞ்சம் பொகுன்னு அடிச்சுட்டு வரலாம். இப்போ இது நான் 30 இயர்ஸ்க்கு மேலே உள்ள லேடிஸுக்காக செஞ்சுருக்கேன் இந்த லட்டு. இதே நம்ம இப்போ ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க, அந்த ஏஜில் இருக்கிற நம்ம பொம்பளை பசங்க வீட்டில் இருப்பாங்க, 12 வயசுல இருந்து இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு நம்ம இது நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லேடிஸுக்கு கொஞ்சம் ஹெல்த் வேணும் அப்படின்னா இது மட்டும் நமக்கு போதும். இதோட நம்ம 100 பேரிச்சம்பழம் மட்டும் ஆட் பண்ணிப்போம். இதே நமக்கு 12 வயசு பொம்பளை பசங்க வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதோட நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை, 100 கிராம் அளவு கருப்பு உளுந்து, இந்த ரெண்டும் நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துக்காங்க. இப்போ இது எல்லாமே நம்ம 100 கிராம் எடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் கருப்பு உளுந்து, இதையும் வறுத்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சேர்க்கலை. ஏன்னா இப்போ அது உளுந்து நமக்கு தெரியும், யுட்ரஸ் லைனிங்கு, அந்த ஃபலோப்பியன் டியூபு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது. அடுத்து புகைக்கடலையை நிறையா பேர்த்துக்கு அதோட பெனிஃபிட் தெரியலைங்க. புகைக்கடலை நம்ம ஃபலோப்பியன் டியூபு, யுட்ரஸு, அதே மாதிரி நம்ம ஃபாலிக்கல்ஸ் இருக்குல்ல, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடையும், கருமுட்டை ஹெல்த்தியாகவும் இருக்கும் புகைக்கடலை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா. அதனால் 12 வயசுக்கு மேலே, 10 வயசுலாம் வேணாம், 12 வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைங்கள் வீட்டில் இருப்பாங்கள்ல, அந்த பேரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதோட 100 கிராம் புகைக்கடலையும் 100 கிராம் கருப்புளுந்தும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பசங்க சத்து மாவா கொடுத்தோம் அப்படின்னா குடிக்காதுங்க. இந்த மாதிரி அரைச்சி நம்ம லட்டு மணிக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்கூலுக்கு வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால அந்த பசங்களுக்கு நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சின்ன பசங்களுக்கு செஞ்சு தரதுக்கு நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதோட இன்னொரு ஐட்டம் ரொம்ப நல்லதுங்க. அதாவது ட்ரைடு ஆம்லா கிடைக்கும், காய்ந்த நெல்லிக்காய், அதுவும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யுட்ரஸுக்கான ரெசிப்பியாகவும் இருக்கும், ஹேர் க்ரோத்து,
ஹார்மோன் பேலன்ஸ், இது எல்லாமே நம்ம கிச்சனில் தாங்க எல்லா மருத்துவமுமே இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் அவங்க சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வேலைக்கு போகிறோம், நம்மளால் சத்து மாவு குடிக்கவோ ஏதோ பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் வாய்க்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம், நம்ம ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது ஆகிடுச்சு. இதை நான் வந்து உங்களுக்கு பவுடராக அடிச்சுட்டு வந்துட்டு எப்படி லட்டு பிடிக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பவுடராக எப்படி பாருங்கள், நல்லா தேங்காய் பூ மாதிரி புகுன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருக்குது. இதில் நம்ம உருண்டை பிடிச்சிடுவோம். இதில் நம்ம எங்கேயுமே வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஸ்வீட்னஸ் வேணுங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் தாராளமாக நாட்டு சக்கரை இதோட சேர்த்துக்கோங்க. இன்னும் அது வந்து டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழகாக உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு சுவையாக ஹெல்த்தியாக சூப்பரான நட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கீ ரொம்ப சேர்க்கவே இல்லை, எதுவுமே சேர்க்கலை, ட்ரை ரோஸ்ட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பொம்பளை பசங்களுக்கும் சரி லேடிஸுக்கும் சரி. பார்த்திங்கன்னா லட்டு நம்ம அழகாக பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம சேனல்ஸில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நித்யா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கை பொறுக்கிற சூட்டில் வச்சு நீங்கள் அழகாக உருண்டை இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே இது டெய்லி 2 உருண்டையாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 15 டேஸில் என்ன ஆகும் அப்படின்னா காலியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.